ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து இன்ட்ராடே வரும்போது அந்த ஸோ இது வந்து பிகினருக்கு செட் ஆகாது. எக்ஸிட் வந்து எப்போவுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ லாஸ் உங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். டே ட்ரேடிங்க்கு வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிஃபரபிளி சில பேப்பர் ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டாம். இப்போ நான் சொல்கிற எந்த ரூல்ஸுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு பொருந்தது. நிஃப்டி ரிட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணாலே மோர் தென் என்ன. ட்ரேடிங் வந்து கஷ்டமாக இருக்குது, செட் ஆகலன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக. ஹலோ ஜெபு வியூவர்ஸ், திஸ் இஸ் அஸ்வின் ஹியர். இன்றைக்கி நம்ம கூட யார் இறஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெரி பாப்புலர் ட்ரேட் வித் கேஜிஎஸ் கோமதி சங்கர், ஒன் ஹூ இஸ் நோன் ஃபார் இஸ் சிபிஆர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அவர்கிட்ட நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வி வெல்கம் யூ சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் ஸ்விங் அண்ட் பொசிஷனல் இந்த மாதிரி ட்ரேடிங்ஸ்க்கும் நம்ம என்ன பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்குறோம் சார்? ஏன்னா இப்போ ஒரு பிகினர் ட்ரேடர் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு இந்த டேர்ம்ஸே அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஸாக அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இன்ட்ராடேக்கும் ஸ்விங்குக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து மைண்ட் செட்டு தான். ஓகே. இப்போது இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மைண்ட் செட் வேணும், ஒரு குவிக் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். அந்த இடத்துல உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் வச்சு நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, எனக்கு 9:30 9:45 எப்போ வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறேன், ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் அப்படின்றது வாய்ப்பே இல்லை. அப்போது நம்ம வந்து ஒரு குவிக் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இருக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக இருக்காது. ஓகே. அப்போது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் ஓட்ட பழகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிமுலேட்டரில் பழகிறோம், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரோடு ப்ராக்டிஸ்க்கே வரோம். அப்போவுமே பக்கத்தில் ஒரு டிரைவர் உட்காந்து ஒரு ட்ரெயினரை வச்சுட்டு தான் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்ன, எப்படி ஆர்டர் போடணும், அந்த மைண்ட் செட் இந்த உலகத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா நிஜமாகவே காசு போட்டு அதில் ஒரு 100-200 லாஸ் பண்ணி, ஒரு 1000-2000 லாஸ் பண்ணி அந்த இமோஷன்ஸ் அவங்க பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஆரம்பித்து, ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஆரம்பிக்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவர் கேண்டில் பார்த்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவர் கேண்டில் வரைக்கும் அவங்க நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணணும். இமிடியேட்டாக ஒரு இப்போ 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா அனதர் 2-3 கேண்டில்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ரைட். ஆனால் ஒரு ஹவர்லி கேண்டில் இல்லைனா டெய்லி கேண்டில் யூஸ் பண்ணி அவங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது அவ்வளோ குயிக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்விங் ட்ரேடிங் ஆரம்பித்து ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவங்க டே ட்ரேடிங்குள்ளே வரணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டு தான் மெயின் டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சர்வேட்டிவான மைண்ட் செட்டில் அவங்க ஸ்விங் ட்ரேடிங் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்பீடப் ஆகி அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட்டில் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பண்ணணும். அண்ட் இன்ஃபேக்ட் கேபிட்டலுமே முக்கியம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் செட் ஆஃப் கேபிட்டல் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும், செக்டாரல் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும், இண்டெக்ஸ் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். இது இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸில் மட்டும் பண்ணால் போதும். ஓகே. ஸோ கேபிட்டலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மைண்ட் செட்டு பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு மெயின் விஷயம் ஒரு டே ட்ரேடருக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கும். பிகினர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் ஆரம்பித்து அப்புறம் டே ட்ரேடிங்குள்ளே வர்றது பெட்டர். சார், இப்போது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இந்த இன்ட்ராடேயில் வந்துட்டு குவிக் டெசிஷன் மேக்கிங் இருக்கணும், அந்த இடத்துல நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ இப்போ ஒருத்தர் ஸ்விங் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் டே ட்ரேடிங்குள்ளே வராரு அப்படின்னா ஒரு ப்ரீ ரெக்விசிட்ஸ் மாதிரி இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் 9லேருந்து அனலைஸ் பண்ணணும், இல்லை இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரணும், எந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் இதெல்லாம் வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எதாவது இருக்கா சார்? அந்த மாதிரி எதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு? கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த டெய்லி சார்ட்டை பார்த்து பழகிருக்கும், ஹவர்லி சார்ட் பார்த்து பழகிருக்கும். ஸோ இப்போ ஒரு டே ட்ரேடிங்குள்ளே வரும்போது அந்த டெய்லி அண்ட் ஹவர்லியை அவர் மிஸ் பண்ண மாட்டார். இப்போ நிறைய பேர் வந்து டைரெக்டாக 5 மினிட்ஸில் டே ட்ரேடிங்குள்ளே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹவர்லி அண்ட் டெய்லி சார்ட்டை பார்க்கணுன்ற அந்த பேசிக் ஸ்டெப்ஸை அவங்க மறந்துடுறாங்க. ஸோ ரிஃபைன்மெண்ட் ஒரு டைம் ஃப்ரேமாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கரெக்ட். அந்த ரீஃபைன்மெண்ட்டை அவங்க மறந்துடுறாங்க. அதே இது ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடிங் முடிச்சுட்டு டே ட்ரேடிங்குள்ளே வரும்போது அந்த பழக்கம் அப்படியே அவருக்கு வரும். ஸோ என்னதான் ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேடு எடுக்க போகிறாரா இருந்தாலும் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஃபஸ்ட்டு டெய்லி அண்ட் ஹவர்லியை செக் பண்ணிவிடுவார்.
அந்த டெய்லி ஹவர்லியை செக் பண்ணிவிட்டு அதில் என்ன ட்ரெண்ட் அப்படின்றத அவர் வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி பண்ணணும். டெய்லியில் கீ லெவல்ஸை மார்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெய்லியில் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்குது, நியர்பை ஒரு 52 வீக் ஹை கிட்ட இருக்குது, நியர்பை ஆல் டைம் ஹையில் இருக்குன்னா ஒரு புல்லிஷ்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ அந்த புல்லிஷ் மைண்ட் செட்டோட நம்ம வந்து அவர்லி சார்ட் அனலைஸ் பண்ணுவோம். அவர்லியில் எங்கெங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸுக்கு வர்றது வந்து அட்வைசபிள். ஸோ செக்லிஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் மேண்டட்டரியாக நார்மல் ட்ரெண்ட் அனாலிசிஸ், அது அவங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சேனல்ஸு இல்லைனா சார்ட் பேட்டர்ன்ஸு. நிறைய பேர் ஹெட் அண்ட் ஷோல்டர், கப் அண்ட் ஹேண்டில்லாம் கூட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸை பார்த்து கூட அவங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க 5 மினிட்ஸ் பண்ணணும். ஸோ பேசிக் செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸ்டார்ட் பண்ணணும், கீ லெவல்ஸ் மார்க் பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டான சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்றத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அவங்க டே ட்ரேடிங்கில் 5 மினிட்ஸ் சார்ட்டே ஓப்பன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரிஃபைன் பண்ணிட்டு வரும்போது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் கிடைக்கும், எந்தெந்த இடத்துலலாம் மார்க்கெட் ரியாக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரேட் பண்ணலாம். கரெக்ட். ஓகே சார். இப்போது அதே மாதிரியே இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி சொன்னோம். இப்போ நம்ம ஸ்விங்கு இதுலேருந்து வரவங்க ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அவங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுப்பாங்க. பட் இன்ட்ராடே பண்ணும்போது வில் பி ட்ரேடிங் இன் லிட்டில் ஸ்டாக்ஸ், அதாவது சின்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவோம். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி பார்த்தோன்னா ஒரே ஸ்டாக்லேயே இன்ட்ராடே பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இல்லை ஒரே இண்டெக்ஸ்லேயே பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு இந்த சேஞ்ச் எப்படி அவங்க அடாப்ட் பண்ணணும், இது 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 எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த ஃபில்ட்ரேஷன் எந்த இதில் இன்ட்ராடே பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? இல்லை, இன்ட்ராடே வந்து நம்ம கண்டிப்பாக இண்டெக்ஸில் தான் மெயினாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகே. இப்போது நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ராடேயில் வந்து டெய்லி ஒவ்வொரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுதான் மெயினாக ஒரு ஃபெயிலியருக்கான ரீசன். ஓகே. இப்போ நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு இண்டெக்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. இப்போ டெய்லியுமே இண்டெக்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த லெவல்ஸ் எல்லாம் மைண்டில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு போனால் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லைனா கூட டெய்லி நிஃப்டியே பார்த்துட்டு இருக்கிறதுனால போன வாரம் என்ன லெவலில் இருந்தது, நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருந்தது, ஸோ இதெல்லாம் மோர் ஆர்லெஸ் மைண்டில் நமக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதனால் டே ட்ரேடிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் ஆன் த கான்ட்ரரி மற்ற ஒரு அமெச்சூர் ட்ரேடரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க டெய்லி ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நேற்று பார்த்த ஸ்டாக்கை இன்றைக்கி பார்க்க மாட்டாங்க, இன்றைக்கி பார்க்குற ஸ்டாக்கை நாளைக்கு பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கோடைய அந்த கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும். ஸோ ஒரே ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்கை பார்க்கும்போது நீங்கள் டெய்லி அனலைஸ் பண்ணணும்னு கூட தேவையில்லை. ஓகே. அது ஆட்டோமேட்டிக்காக லெவல்ஸ் நம்ம மைண்டில் வந்து உட்காரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அ ஸ்ட்ராட்டஜி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜினா 10 ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணாதீங்க, ஒரே ஸ்ட்ராட்டஜிலேயே மாஸ்டர் பண்ணால் அதில் ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே இண்டெக்ஸு ஒரே ஸ்டாக்ல நம்ம பண்ணும்போது ஈஸிலி ப்ரெடிக்டபிளாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போது கேபிட்டல்னு வரும்போது சார், ஸ்விங்குக்கு நீங்கள் சொன்னீங்க, ஸ்விங்குக்கு அதுக்கான கேபிட்டல் இருக்கும், அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இன்ட்ராடேக்கு அதுக்கான கேபிட்டல் இருக்கும். பேசிக்காக ஒருத்தர் வரார், இப்போது நான் ஸ்விங்கில் வந்து ஒரு அமௌண்ட் வச்சு நான் பண்ணியிருக்கேன், என்னால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியுது ஸோ அண்ட் ஸோ % அப்படின்ட்டு. அதே கேபிட்டல் வச்சு அவர் இன்ட்ராடேயில் வரலாமா, அதில் அவரால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியுமா, ஸ்விங்கில் இருந்த மாதிரி ப்ராஃபிட்டபிளாக இன்ட்ராடேயில் இருக்க முடியுமா, இல்லை அது எப்படி ஒர்க் ஆகும் சார்? இல்லை, ஸ்விங்கில் இருந்த மாதிரி இன்ட்ராடேயில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஸ்விங் ட்ரேடிங்கை வந்து டே ட்ரேடிங்கில் நல்லாவே ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நமக்கு வந்து ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் எடுத்திருப்போம். அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஸ்டாக்கில் நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 4ல் எனக்கு 2 தான் சக்ஸஸ் ஆகும். கரெக்ட். 4மே எனக்கு சக்ஸஸ் ஆகாது. 2 சக்ஸஸ் ஆகும், 2 வந்து மேபி காஸ்ட் இல்லைன்னா ஒரு மைனர் லாஸில் நான் எக்ஸிட் ஆவேன். இது வந்து ஆன் அண்ட் ஆன் இது வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். நான் மேபி ஒரு 6 ஸ்டாக்ஸில் ட்ரேட் எடுத்திருப்பேன், இல்லைனா ஒரு 4 ஸ்டாக்ஸில் எடுத்திருப்பேன், சம்டைம்ஸ் ஒரு 8 ஸ்டாக்ஸில் எடுத்திருப்பேன். அது என்ன ஆகும்னா அட் தி எண்ட் வந்து ஒரு 50-50 வின் ரேஷியோ தான் இருக்கும். ஒரு 4 ஸ்டாக்கு கை கொடுக்கும், 4 ஸ்டாக் லாஸ் ஆகிடும். ஆனால் டே ட்ரேடிங் பக்கம் வரும்போது நம்ம ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்குறதுனால ஒரு ட்ரெண்டிங் டே கிடச்சதுன்னா அந்த ட்ரெண்டிங் டே ஃபுல் டே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி ஒரு நாள் ட்ரெண்டிங்காக இல்லை, ஒரு நாள் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மோடாக இருக்குன்னா அன்றைக்கி நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் ட்ரேட் எடுத்தால் கூட நம்ம காஸ்ட்டில் வந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம ஒரு இன்ட்ராடே பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து இன்ட்ராடே வரும்போது அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அந்த ட்ரெண்டிங் டே ஃபுல்லாக நம்மளால் கேபிட்டலைஸ் பண்ண முடியும். அண்டு ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஸ்டாக் எடுத்திருப்போம், 2 சக்ஸஸ் ஆகும், 2 வந்து சொதப்பிடும். அட் தி எண்ட் பார்த்தோன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் கம்மியாக தான் இருக்கும்.
என்னதான் 2 ஸ்டாக்ல நம்ம நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் இந்த 2 ஸ்டாக்ல நம்ம பண்ற லாஸ் வந்து அதை அப்படியே நெகேட் பண்ணி கடைசியா நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை விட இன்ட்ராடேல வந்து பெட்டரா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுன்ற மாதிரி சொல்கிறீங்க. கரெக்ட். இப்போ 1:2 1:3 வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எஸ்எல் ஹிட் ஆனாலும் 2 ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சுன்னா வில் பி அட் லாஸ்ட் ஃபைனலி ப்ராஃபிட்டபிள். கரெக்ட். ஓகே சார். இப்போது அதே மாதிரியே இன்ட்ராடேக்குள்ளே வந்துட்டாங்க பிகினர்ஸ். அவங்க ஸ்டார்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்ஸ், அதாவது மார்க்கெட் முடிஞ்சும் போது ஓப்பன் பொசிஷன்ஸ் வைக்கிறது, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்னு அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல அப்படின்ற போது அதை அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சார்? இப்போது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் 3 to 3:30 மொமெண்டம் ஜாஸ்தி இருக்கும், இல்லை 9:15 to 9:30 மார்க்கெட் மொமெண்டம் ஜாஸ்தி இருக்கும். இந்த மொமெண்டம்ஸையும் கேப்சர் பண்ணணும், அந்த மொமெண்டம்ஸில் நம்ம எஸ்எல்லும் ஹிட் ஆகக்கூடாது. அப்படின்ற போது எக்ஸிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைம் மாதிரி இருக்கா, இல்லை அது ஸ்ட்ராட்டஜி பேஸ்டா? அது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராட்டஜி பேஸ் தான். ஓகே. எக்ஸிட் வந்து எப்போவுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் இருக்கணும், டைம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே. அண்ட் இன்ட்ராடே எடுத்த பொசிஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மார்னிங் ட்ரேட் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் சப்போஸ் மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா பரவாயில்ல எனக்கு லாஸ் ஆகலை, நான் நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இல்லை, உங்களுக்கு லாஸே ஆகலைன்னா கூட அதை நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. காஸ்ட் டு காஸ்ட்டாக இருந்தாலும் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். ஏன் கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இன்ட்ராடேயில் ஒரு 5 minutes பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது அன்னைக்கு மட்டும் தான் வேலிடு. ஓகே. அந்த பர்டிகுலர் ஒரு மேபி அந்த 1 hour இல்லைனா ஒரு 2 hour இல்லைனா அந்த ஆஃப் டேக்கு மட்டும் தான் அந்த ட்ரெண்ட் வந்து வேலிடு. இப்போது மேபி நெக்ஸ்ட் டே வந்து அது கேப் டவுன் ஆகலாம், இல்லைனா கேப் அப் ஆகலாம். அப்போ டோட்டலாக அந்த டைனமிக்ஸே மாறிடும். நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதே வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம், வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து அந்த இன்ட்ராடே பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இன்ட்ராடேயில் எடுத்திருக்கிற பொசிஷன் வந்து எக்ஸிட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோமோ அதோடைய எக்ஸிட்டை கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை ஒரு கேண்டில் வெயிட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes வெயிட் பண்ணி பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் நம்ம தாட் ப்ராசஸ் எதுவும் வச்சுக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல எஸ்எல் ட்ரெயிலிங் ஒர்க் ஆகுமா? அந்த இடத்துல எஸ்எல் ட்ரெயிலிங் போட்டு ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் எக்ஸிட் பிளான் பண்ணிட்டோம், அந்த எக்ஸிட்டில் மேபி half ஆஃப் த குவான்டிட்டி அந்த மாதிரி செல் பண்ணிவிட்டு எஸ்எல் ட்ரெயிலிங் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாமா? அது பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது? பிகினர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அவங்க எக்ஸிட் பண்ணாமல் லாஸ் சின்னதாக தானே இருக்குது, மேபி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பெரிய கேண்டில் வந்து ஒரு பெரிய லாஸ் கொடுத்துரும். ஓகே. இப்போ அதே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் உட்காந்துருக்கும் போது என்னதான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு வந்து அந்த சைக்காலஜி, அந்த கேண்டில்ஸ்டிக் உடைய சைக்காலஜி, ஏன்னா கேண்டில்ஸ் வீக்காக இருக்கும், மேபி சின்ன சின்ன பேர் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சரி எக்ஸிட் ஆக வேண்டாம், மேபி ஒரு 50% நம்ம வந்து லாஸ் புக் பண்ணிவிட்டு 50% மட்டும் ஹோல்டப் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ஷியல் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். திரும்ப அது அகெயின் மொமெண்டம் கெயின் பண்ணும்போது திரும்ப நம்ம குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே காஸ்ட் ப்ரைஸ்க்கு போகும்போது திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆமாம். ஸோ இது வந்து பிகினருக்கு செட் ஆகாது. பிகினர் இனிஷியலாக அப்படி பண்ண வேண்டாம். ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ பிகினரையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பார்ஷியலாக லாஸ் புக் பண்ணுங்க, திரும்ப மார்க்கெட் மொமெண்டம் கெயின் பண்ணும்போது திரும்ப குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அந்த கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக வராது. அவங்களுக்கு அந்த லாஸ்ல இருந்தே அவங்களால மீள முடியாது. அதுவே அவங்களுடைய மைண்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்களால ஃபர்தராக ரியாக்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்துடுங்க. அது சின்ன லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் வெளியே வந்துடுங்க. திரும்ப அது மொமெண்டம் கெயின் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ரைட். இப்போது நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து அந்த லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாது அவங்களால இனிஷியலாக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி, இப்போது நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைக்காலஜி டிப்ஸ் மாதிரி அவங்களுக்கு நீங்கள் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கிட்டால் தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இப்படி தான் லாஸ் அக்செப்ட் பண்ண பழகிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்புட்ஸ் இருந்ததுன்னா தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இல்லை, பேப்பர் ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் வந்து இமோஷன்ஸ் சுத்தமாக இருக்காது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ லாஸ் உங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்டே நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் ஃப்ரம் அவர் கேபிட்டல். ஆமாம், அதாவது ரிகார்ட்லெஸ் ஆஃப் த கேபிட்டல். இப்போ ஏன்னா பிகினர் வந்து மேபி 10,000 வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மேபி 50,000 1 லட்சம் வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகினருக்கு வந்து என்னால் ஒரு மாசத்துக்கு 10,000 லாஸ்னா தாங்க முடியும்.
10,000க்கு மேலே போச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு ஃபிகரை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 10,000 ஒரு மாதத்துக்கு நான் லாஸ் பண்ண ரெடி அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அப்போது 20 ட்ரேடிங் டே இருக்குது. அந்த 20 ட்ரேடிங் டேயில் நீங்கள் வந்து அந்த 10,000 எப்படி பிரிச்சுக்க போகிறீங்க? அப்போது ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 500 இல்லைனா ஒரு 1000க்கு மேலே லாஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அவர் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணக்கூடாது, ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரை வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்ணிட்டாருன்னா அது வந்து ரொம்ப சேஃப். அப்போது அந்த 2000 லாஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு குவான்டிட்டியே போடணும். ஒரு நாளைக்கு நான் வந்து 1000 தான் லாஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு நாளைக்கு நான் 2000 தான் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் குவான்டிட்டியை குறைச்சிக்கணும். இப்போ நிறைய பிகினர் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஃபுல் குவான்டிட்டி போட்டுடுறாங்க, நிறைய குவான்டிட்டி போட்டுடுறாங்க, பெரிய லாஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க, ஒரே நாளில் 10,000 காலி பண்ணிடுறாங்க. புரியுது. பட் அவரோட கெப்பாசிட்டி வந்து ஒரு நாள் என்னால் ஒரு மாதத்துக்கு 10,000 தான் தாங்க முடியும், ஆனால் அதை ஒரே நாளில் லாஸ் பண்ணிடுறாரு. அதனால் பெட்டர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு என்னால் 10,000 தாங்கிக்க முடியும், ஒரு நாளைக்கு நான் ஒரு 1000 லாஸ் பண்ண ரெடி அப்படின்னு அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்மியான குவான்டிட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நல்லது. சார் இப்போ ஒரு மாதத்துக்கு 10,000 அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த மந்த் ஃபுல்லாக ஈக்குவலாக பிரிக்கணும் அப்படிங்கிறது இருக்கா, இல்லை எனக்கு இந்த ட்ரேடு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற போது நான் இந்த இடத்துல ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்கிறேன் ஏன்னா எனக்கு மேலே போகும்னு தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா, இல்லை எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லி? இல்லை, ஈக்குவலாக இருக்கிறது தான் பெட்டர், பிகினருக்கு அதுதான் பெட்டர். ஓகே. நான் அகைன் அதாவது இப்போ நான் சொல்கிற எந்த ரூல்ஸுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு பொருந்தது. ஏன்னா அவருக்கு வந்து எங்கே புகுந்து எங்கே நுழைஞ்சு எப்படி வெளியே வரணும்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2%, 3% கூட ரிஸ்க் எடுப்பாங்க, 4% கூட ரிஸ்க் எடுப்பாங்க அட் சம் ட்ரேட்ஸில். பட் அவங்க அட் தி எண்ட் பார்த்தோன்னா அவங்க வந்து எப்படியாவது பார்ஷலாக எக்ஸிட் ஆகி பார்ஷலாக புக் பண்ணி எப்படியாவது அவங்க வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் பிகினருக்கு அது சுத்தமாக செட் ஆகாது. ஒன்ஸ் ஒரு 2,000 3,000 லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மைண்டு பிளாங்க் ஆகிடும். அது ரிவென்ஸ் ட்ரேடிங் போயிடும். அப்படி இல்லைன்னா விட்டதை பிடிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஒரு ஃபியர் வந்துடும். அந்த லாஸை பார்த்த உடனே அவங்களுக்கு மைண்டு பிளாங்க் ஆகி திரும்ப திரும்ப மிஸ்டேக்ஸ் தான் வருமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு டாக்டிக்ஸும் அவ்வளோ குயிக்காக வராது. அதனால் டெய்லி நான் ஒரு 1000 லாஸ் பண்ணுறேன், டெய்லி ஒரு 2000 லாஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுட்டு அவங்க பண்ணுறது தான் நல்லது. சார் இப்போது நீங்கள் லாஸ் வந்து நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதை ரிஃபைன் பண்ணிகிட்டே மந்த்லேருந்தே ரிஃபைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பர் டேக்கு நம்ம லாஸ் எப்படி ரிஃபைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ரிஃபைன் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற இன்புட்டாக இருக்குமா? ஏன்னா ஒரு சில பேர் இப்போது ஒரு நாளைக்கு ஜாஸ்தி ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, அந்த இதில் எக்ஸைட் ஆகிட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி நேற்று ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படின்னு அதே மாதிரி ரிஸ்க்கு ஜாஸ்தி வச்சாங்கன்னா ஜாஸ்தி ரிஸ்கில் போய் விழுந்துருவாங்க. ஸோ நம்ம எப்படி எஸ்எல் ஃபிக்ஸடாக வைக்கிறோமோ அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ஃபிக்ஸடாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா அதாவது பொதுவாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ட்ரேடர்ஸ் எல்லாருமே நிஃப்டியுடைய ரிட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு டார்கெட் வச்சுருப்போம். இப்போது ஒரு ட்ரேடர் வந்து இப்போ நிஃப்டியுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 15% இருக்கும். இந்த 14 to 15% அவரால் ட்ரேடிங்கில் பண்ண முடிஞ்சாலே அவர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு நிஃப்டியோடைய ரிட்டர்ன் ஒரு 15% ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1-1.5% பண்ணாலே போதும். அப்போ ஒரு மாசத்துக்கு 1.5% பண்ணணும் அப்படின்னா அப்போ 4 வாரம் இருக்கு. 4 வாரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 0.25% பண்ணா போதும். ஸோ இந்த மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடர்ஸ் வரணும். அப்போ இந்த வாரம் நான் வந்து ஒரு 0.5% பண்ணா போதும். அப்போ ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டுக்குமே கண்டிப்பாக டார்கெட் இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சரி என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, நான் டெய்லி 1000 ரூபா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அது டெய்லி 10% பண்ணுற மாதிரி அர்த்தம். அவங்க வந்து பெர்சன்டேஜில் யோசிச்சு பார்க்கணும். 1000 2000 அப்படின்றது மேட்டர் இல்லை, பெர்சன்டேஜில் யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு நான் 1% இல்லைனா 2% பண்ணால் போதும். அப்போது ஒரு வாரத்துக்கு நான் வந்து 0.5% பண்ணால் போதும். அப்போ ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 0.1% பண்ணால் போதும் அவங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பெர்சன்டேஜ் வீக்லி டார்கெட் வைக்கிறது பெட்டர். இந்த மண்டே டு ஃப்ரைடே நான் ட்ரேட் பண்ணுறேன், இந்த வாரம் நான் ஒரு 0.5% பண்ணிட்டேன், அப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். இந்த மாதிரி அவங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அவங்கள வேலிடேட் பண்ணிக்கிற விதத்தையே சேஞ்ச் பண்ணணும். கரெக்ட். இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் ஃபேக்காக காமிக்கிற ப்ராஃபிட்ஸை பார்த்து அவங்கள வேலிடேட் பண்ணிக்காம ரியலாக நம்ம இண்டைசஸ் பேஸ் பண்ணி நம்மளை வேலிடேட் பண்ணினா வில் பி ஹாப்பி. கண்டிப்பாக நிஃப்டி ரிட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணாலே மோர் தென் இனஃப். நீங்கள் நிஃப்டி ரிட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலே ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸை பீட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம காம்பவுண்டிங் யூஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட்ஸை வெளியே எடுக்காமல். கரெக்ட். ஓகே.
சார் இப்போது நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் இஸ் ஃபார் குவிக் டெசிஷன் மேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போது ஒரு சில பீப்புள் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் காசு பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை இருக்கும். அவங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இல்லை அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதாவது இருக்கா, இல்லை அவங்களும் பண்ணலாம் அப்படின்னா அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணுறது சார்? இல்லை, அவங்க வந்து கண்டிப்பாக டே ட்ரேடிங் பண்ணலாம். பட் என்னென்னா ஒரு 6 மந்த்ஸுக்காவது அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் கம்பல்சரி பண்ணணும். ஓகே. ஒரு 6 மந்த்ஸ் அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஒரு ட்ரேடிங் ஜர்னல் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கன்சிஸ்டன்சி அவங்க கொண்டு வரணும். இப்போ அந்த 6 மந்த்ஸ் அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எலிஜிபிள் ஆகிடுறாங்க. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்குமே ஒரு மைண்ட் செட் வேணும். ஏன்னா அந்த பொறுமையாக அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அதை பொறுமையாக வெயிட் பண்ணணும். நைட்டு நல்லா தூக்கம் வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு மைண்ட் செட் வந்து ஓரளவு ஒரு மெச்சூர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ 6 மந்த்ஸ் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக டே ட்ரேடிங்குள்ளே வரலாம். இன்கேஸ் அவங்க ஸ்விங் ட்ரேடிங்லேயே ப்ராஃபிட் பண்ண முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அவங்க ஸ்விங் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க டே ட்ரேடிங்குள்ளே வரணும். சரி, இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த அசட் அலோகேஷன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டைவர்சிஃபை பண்ணி நிறைய ஸ்டாக்ஸில் போடுவோம். பட் இன்ட்ராடேயில் வரும்போது அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் இதில் தான் போகணும் அப்படிங்கிறது இருக்கா? அது எப்படி சார் நம்ம பார்க்குறது? நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆனால் டே ட்ரேடிங்கில் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஐடி செக்டர்லேயே 3 கம்பெனி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி 3 கம்பெனியில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஐடி செக்டாரில் ஒரு நல்ல செட்டப் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு செக்டார், ஒரு எனர்ஜி செக்டார் இல்லைனா பேங்கிங் செக்டார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு 3-4 செக்டாரில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அதில் எது செட்டப் நல்லா இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த டைவர்சிஃபிகேஷன் செட் ஆகும். டே ட்ரேடிங்னு வரும்போது ஒரு 3-4 ஸ்டாக்கை நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. அப்படியே நம்ம டைம் இருந்தால் டெடிகேட் பண்ணால் கூட எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவோம் நம்ம. அதனால் லாஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டே ட்ரேடிங்க்கு வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ரிஃபரபிளி இண்டெக்ஸாக இருக்கிறது பெட்டர். ஓகே சார். இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளாண்டிங் லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரேடிங்கில் நானும் நிறையா சம்பாதிக்கலான்னு ஒரு அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸை மைண்டில் வச்சுட்டு வராங்க. ஸோ ஒரு ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்னா நீ ஸ்டார்டிங்கில் வரும்போது, இல்லை நீ எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராகவே நம்ம இருந்தாலும் நீ இவ்வளோ தான் மைண்டில் வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது எதாவது ஒன்று இருந்தால், இவ்வளோ வந்தால் நீ ஒரு குட் ட்ரேடர், நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அப்படின்னு அவங்க என்ன ரியாலிட்டி ரிட்டர்ன்ஸ் மைண்டில் வச்சுட்டு வரணும் சார்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிஃப்டி ரிட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணாலே தாராளமாக போதும். ஓகே. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15 to 20% தான் பண்ணுறாங்க. ஓகே. நீங்கள் வந்து மோர் தென் 10 years இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு 20%க்கு மேலெலாம் கொடுக்கும். பட் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 3 to 5 years ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15 to 18% தான் இருக்கும். which is equal to the நிஃப்டி மாதிரி. ஆமாம், ஆல்மோஸ்ட் நிஃப்டி தான் மேட்ச் பண்ணும். அப்போது பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸே அவங்க வந்து ஒரு 15-18% தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணாலே நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் தான். பட் ஒரு லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை விட நல்லாவே பண்ண முடியும். பட் நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கணும். நான் வந்து நிஃப்டியோடைய ரிட்டர்ன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன்ப்பா, அப்போது நான் வந்து நிஃப்டியை ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதை பெஞ்ச் மார்க் வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு மேலே வரதெல்லாம் போனஸ். கண்டிப்பாக போனஸ். ஆமாம் சார். இப்போ நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியை மேட்ச் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே சேம் டைம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாமும் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அதை மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட கொஸ்டின், அப்புறம் நான் ஏன் ட்ரேட் பண்ணணும், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே போட்டுட்டு போயிடுவேனே அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்கும்போது வாட் இஸ் த ஆன்சர் ஃப்ரம் யுவர் சைட் சார்? அதாவது இப்போது நிறைய பேர் வந்து நான் ஏன் நிஃப்டி ரிட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணணும், 15% நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து ட்ரேட் எடுத்து அனலைஸ் பண்ணி நான் காலையிலேருந்து சாயந்தரம் வர உட்காந்து 15% பண்ணுறதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு கேட்பாங்க. இது யார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பணத்தை போடுறதுக்கு ரெடி, ஆனால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடணும், நான் எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. பட் அதே சமயம் ட்ரேடிங்கில் நான் அந்த என்னோட சைக்காலஜியை நான் யூஸ் பண்ணி, என்னோட அனாலிசிஸை யூஸ் பண்ணி நானே சொந்தமாக ஆர்டர் போட்டு நானே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து ஒரு ரேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டார்கெட் மாதிரி வச்சுப்பாங்க, அந்த ஃபினிஷ் லைன் மாதிரி வச்சுப்பாங்க. நான் நிஃப்டியை மேட்ச் பண்ணிட்டேன்னா நான் சக்ஸஸ்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ. அந்த சக்ஸஸ் நம்மளுக்கே பர்சனலாக வரும். அது பர்சனலாக வரும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய சொந்த உழைப்பு. அதாவது
இந்த சொல்லுவாங்கல்ல கல்யாணம் பண்ணிப்பாரு வீடை கட்டிப்பாரு அப்படிம்பாங்க. நம்ம சொந்தமாக வீடு கட்டும் போது தான் அது ஃபவுண்டேஷன்லேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் கொடுக்கும். இல்லைப்பா நமக்கு எதுக்கு அந்த தலைவலி, இந்த 50 லட்ச ரூபா கொடுத்தோமா, இஎம்ஐ போட்டோமா, ஃப்ளாட்டை வாங்கினோமா அப்படின்னு சேஃபாக நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொஷினை கேட்பாங்க. நான் அதுதான் சொல்லுவேன், உங்களுக்கு ட்ரேடிங் வந்து கஷ்டமாக இருக்குது, செட் ஆகலைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது பெட்டர். இல்லை ட்ரேடிங் நான் பண்ணியே ஆகணும், நானே ஆர்டர் போட்டு நானே சம்பாதிக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க நிஃப்டியை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறது பெட்டர். பட் அதை தாண்டி நம்மளால் கண்டிப்பாக நல்லாவே பண்ண முடியும். சார் இப்போது நம்ம ஸ்விங் பண்ணுறோம், இல்லை நம்ம பொசிஷனல் பண்ணுறோம், லாங் டேர்ம் பண்ணுறோம் அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, வர ப்ராஃபிட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங் அந்த அது ஒரு டிசிப்ளின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்களால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னால அந்த காம்பவுண்டிங் பவரை எடுக்க முடியல. அதை அவங்க எப்படி பண்ணலாம், இல்லை அதை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறது சார்? இல்லை பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லைனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காம்பவுண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா நம்ம எஸ்ஐபி மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மாதம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டும் க்ரோ ஆகும். நம்ம அது வருஷம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகிக்கிட்டே போகும், உங்களுக்கு காம்பவுண்டிங் நடக்கும். ட்ரேடிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதம் ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டோன்னா நம்ம அதை எடுத்துருவோம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணுற ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் எடுத்துருவோம். ஆனால் கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா, அந்த 10 லட்ச ரூபா நான் கேஷாக என்னோட அக்கௌண்ட்டில் வைக்கக்கூடாது. ஏதாவது இடிஎஃப்ல நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை பிளெட்ஜ் பண்ணி அந்த மார்ஜின் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபாயை நான் வந்து ஒரு 5 lakhs நிஃப்டி பீஸில், 5 lakhs வந்து நான் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா, அந்த 10 லட்ச ரூபா கேபிட்டலும் எனக்கு க்ரோ ஆகும். அதை பிளெட்ஜ் பண்ணி வர்ற மார்ஜினை வச்சு நான் டே ட்ரேடிங் பண்ணி அந்த ப்ராஃபிட்டையும் நான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு இதுலேயுமே நடக்கும். பட் என்ன, அதை பிளெட்ஜ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த மார்ஜின் வச்சு அவங்க லாஸ் பண்ணும்போது அதை அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பாதர் பண்ணாது. இவ்வளோ தான் மார்ஜின் அப்படின்னும் போது அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. இப்போ அவங்க பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க, இன்கேஸ் அவங்க வந்து ஒரு 50,000 1 லட்சம் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து அவங்க கேஷ் போடணும். அவங்க ஒரு கண்டிப்பாக ஒரு 20% கேஷ் இருக்கணும். 100%மே நம்ம பிளெட்ஜிங் மார்ஜின்லேருந்து எடுக்க முடியாது. ஆமாம், எடுக்க முடியாது. உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இடிஎஃப்லாம் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10% வரை ஹேர் கட் இருக்கும். அப்போ 10% போகும், உங்களுக்கு ஒரு 9 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து மார்ஜின் கிடைக்கும். அப்போது ரிமைனிங் 1 lakh நீங்கள் கேஷாக வச்சுக்கணும். அந்த கேஷ் லாஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். சார், இன்னைக்கு நாங்கள் கேதர் பண்ண நாலேஜ் வந்து ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்தது சார். அதாவது இன்ட்ராடே பற்றி ஒரு பிகினருக்கு என்னென்னலாம் தேவையோ நான் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரம் த பிகினர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணி ஐ திங்க் வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் இதுலேருந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் ஆன்சரிங் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.